பேய்களுடன் ஒரு திகில் பயணம். வாணி, இவளுக்கு 25 வயசாகுது. பக்கத்துல இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. எப்பயுமே ராத்திரி 8 மணிக்கெல்லாம் கிளம்புறாவ அன்னைக்குன்னு பார்த்து ராத்திரி 9 மணிக்கு கடையிலேருந்து கிளம்புறா. கிளம்பி நேராக ரயில்வே ஸ்டேஷன் போறா. போகும்போது கரெக்டாக மணி 9:40. எப்பவுமே பஸ்ல போற வாணி அன்னைக்குன்னு பார்த்து ட்ரெயின்ல ஏறுறா. 9:40 மணிக்கு வந்த ட்ரெயின் பயங்கர கூட்டமா இருக்கு. ட்ரெயின்ல ஏறினதுக்கு அப்புறமா அவளுக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம். ரொம்ப நாளுக்கு முன்னாடி அவ கூட ஸ்கூல்ல படிச்ச சந்திராவை அந்த ட்ரெயின்ல பாக்குறா. ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்ததுனால 2 பேரும் ரொம்ப சுவாரஸ்யமா பேசிக்கிட்டு வராங்க. அப்படியே பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது மணி கரெக்டா 9:45 ஆகுது. அப்ப திடீர்னு அந்த ட்ரெயின்ல ஒரு பயங்கரமான ஹாரன் சத்தம். அந்த சத்தம் காதுல இருக்க ஜவ்வே அப்படி கிழிஞ்சு போயிடும் போல, அந்த மாதிரியான ஒரு அலறல் சத்தம். இதை கேட்ட வாணியும் சந்திராவும் அப்படியே பயந்து போறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த ட்ரெயின்ல இருக்கிற மொத்த லைட்ஸுமே ஃபுல்லா ஆஃப் ஆயிடுது. வாணி சந்திராவை பார்த்து, சந்திரா, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நம்ம எங்க வந்துட்டு இருக்கோம்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சந்திரா உடனே, எனக்கும் அப்படிதான் இருக்கு வாணி, என்ன பண்றதுன்னே புரியல அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்கள சுத்தி இருக்கிற பேச்சு சத்தம் மொத்தமும் அப்படியே ஆஃப் ஆகுது. அவங்க கையில வச்சிருக்க மொபைல் போன்ல டார்ச் ஆன் பண்ணி அப்படியே சுத்தி முத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அவங்க வந்துட்டு இருக்க ட்ரெயின்ல எந்த ஒரு மனுஷங்களுமே இல்லை. அவங்க ஏறும்போது அவ்வளோ கூட்டமா இருந்த அந்த ஒரு ட்ரெயின் இப்போ மொத்தமா காலியா இருக்கு. சந்திராவும் வாணியும் மட்டும்தான் இந்த ட்ரெயின்ல இப்போ பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. இதனால வாணிக்கும் சந்திராக்கும் மனசு முழுக்க அப்படியே பயமும் குழப்பமும் அப்படியே தழும்பி கிடக்கு. என்ன பண்றதுன்னே புரியல. அந்த கதவுகள் எல்லாத்தையுமே அப்படியே தட்டி பார்க்கறாங்க, திறந்து பார்க்கறாங்க. கதவு மொத்தமும் ஃபுல்லாவே லாக் ஆயிட்டு இருக்கு. ஒரு மாதிரி நிசப்தமான நிலை. அந்த இடத்த விவரிக்கிறதுக்கே அவ்வளோ பயங்கரமா இருக்கு. 2 பேருக்கும் என்ன செய்யறதுனே புரியாம அப்படியே நடுநடுங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த ரயில் மொத்தமும் வேற ஒரு இடமா மாற ஆரம்பிக்குது. அப்ப அந்த இடம் முழுக்க அப்படியே ரத்த கரையும் ஆளுங்கெல்லாம் மயங்கி கீழே விழுந்து கிடக்கிற மாதிரியும் தெரியுது. திடீர்னு வாணிக்கு ஒரு பழைய பத்திரிக்கை ஒன்று கையில கிடைக்குது. அந்த பத்திரிக்கையில 1995 ஆகஸ்ட் மாசம் 4ஆம் தேதி அப்படின்னு போட்டிருக்கு. இவங்க இப்ப இருக்கிறது 2005. ஆனா 10 வருஷம் முன்னாடி காட்டுது. இது என்ன பத்திரிக்கை அப்படின்ட்டு வாணிக்கு ஒண்ணுமே புரியல. அதை எடுத்து அப்படியே படிக்க ஆரம்பிக்கிறா. அப்ப அந்த இடம் முழுக்கவே அப்படியே கருப்பு கலர் போர்வை போத்துன மாதிரி ஆயிடுது. பேப்பரு, அந்த இடம் எதுவுமே இவங்களோட கண்ணுக்கு தெரியல. மொபைலும் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. வாணிக்கு என்ன பண்றதுன்னு புரியாம, நம்ம ஏறினது ட்ரெயின் தானா இல்ல வேற எதிரியாவது நம்ம ஏறிட்டோமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோட சந்திராவை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கா. சந்திராக்கும் இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்ப திடீர்னு ஒரு வெளிச்சம். வாணி அந்த வெளிச்சத்து வழியா எட்டி பார்க்கும்போது பக்கத்துல இன்னொரு தண்டவாளத்துல ஒரு ட்ரெயின் அப்படியே தடம்புரண்டு கீழே கிடக்குது. அங்க ஒரே அலறல் சத்தம், அழுக சத்தம், பயங்கரமான ஒரு சத்தமா இருக்குது. அப்ப திடீர்னு பக்கத்துல ஒரு ஆள் பேச ஆரம்பிக்கிறாரு. இது 1995 ஆகஸ்ட் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 9:45. இந்த ட்ரெயின்ல பயணம் செஞ்ச 112 பேரு பரிதாபமா அந்த ஒரு ட்ரெயின்ல இறந்து போயிட்டாங்க. இங்க இறந்து போன அத்தனை பேருமே ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையாச்சுன்னா ராத்திரி 9:45 மணிக்கு இந்த ரயில்ல மறுபடியும் பயணம் செய்யறதா அந்த ஒரு ஆளு சொல்றத வாணியும் சந்திராவும் கேக்குறாங்க. கேட்டதுக்கு அப்புறமா அவங்க உடம்பெல்லாம் அப்படியே வேர்க்க ஆரம்பிக்குது. அப்ப நம்ம பேயோட ட்ரெயின்ல தான் ஏறி இருக்கோமா, நார்மலான ட்ரெயின்ல ஏறலையா அப்படின்ட்டு 2 பேரும் கதவை அடிச்சு உடைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த கதவு கொஞ்சம் கூட திறக்கவே இல்லை. இப்ப தண்டவாளத்திலேருந்து அந்த ஒரு ட்ரெயின் என்ன ஆகுதுன்னா நேரா ஒரு புல்வெளி வழியா அப்படியே போக ஆரம்பிக்குது. இப்ப அந்த ட்ரெயின்ல அப்படியே வெளிச்சமும் கொஞ்சம் கொஞ்சமா வருது. கதவுகளும் திறக்க ஆரம்பிக்குது. வாணி சந்திரா கிட்ட, இதுதான் சரியான டைம், கரெக்டா நம்ம இந்த கதவை திறந்து அப்படியே அந்த புல்வெளியில குதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பிளான் பண்ணி கதவை திறந்து கீழே குதிச்சிடுறாங்க. உங்களுக்கு நடந்த அந்த ஒரு சம்பவத்தை நியூஸ் சேனலுக்கும் போய் சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கு அப்புறமா எல்லா நியூஸ் சேனல்லையுமே அடுத்த நாள் காலையில இந்த 2 பேர் தான் ஹெட் நியூஸா வராங்க. இன்று ஒரு அதிசய நிகழ்வு. 1995 நடந்த ரயில் விபத்தின் பேய் ரயிலில் ஏறிய 2 பெண்கள் கூறியதுதான் பரபரப்பாக பேசப்படுகிறது. அவர்கள் சொல்வது உண்மைதானா அல்லது ஒரு மனோமாயையா? ஆனால் அவர்கள் காணும் விஷயங்கள் அனைத்தும் அந்த விபத்து நாளில் சுற்றியே இருக்கின்றன அப்படின்னு எல்லா நியூஸ் சேனல்லையும் வர ஆரம்பிக்குது. ஒரு வழியா பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சு வாணி அன்னைக்கு ராத்திரி அப்படியே தூங்க போறா. ராத்திரி 9:45க்கு ஒரு மெசேஜ். அது சந்திராவோட மெசேஜ். என்ன வாணி, உனக்காக எவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது, இன்னும் நீ ட்ரெயின்ல ஏறவே இல்லையே அப்படின்ற மெசேஜ். இதை பார்த்த வாணிக்கு அதிர்ச்சி அதிகமாக ஆரம்பிக்குது. அடுத்த நாள் காலையில இதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்க வாணி மறுபடியும் சந்திராக்கு கால் பண்றா. ஆனா சந்திராவோட போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அப்புறம் அவளோட வீடை தேடி கண்டுபிடிக்கிறா. போய் பார்த்தா
அங்க ஒரு பெரிய அதிர்ச்சி வாணிக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சந்திராவோட அம்மா வாணியை வீட்டுக்குள்ள அழைச்சி உட்கார வச்சு, 10 வருஷம் கழிச்சு தான் உனக்கு சந்திராவோட ஞாபகமே வருதா? 1995 நடந்த பெரிய ரயில் விபத்துல அவ இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க சந்திராவோட அம்மா. இதை கேட்ட வாணிக்கு அப்படியே உடம்பெல்லாம் நடுநடுங்கி போயிடுது. இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு பழைய செய்தித்தாளெல்லாம் கலெக்ட் பண்றா. 1995 நடந்த அந்த ஒரு ரயில் விபத்துல இருக்கிற பேரெல்லாம் அதுல சுட்டி காட்டியிருக்காங்க. இது ஒவ்வொன்றத்தையா படிக்கும் போது தான் சந்திராவோட பேரையுமே அவ பாக்குறா. இதை பார்த்ததுமே அவளுக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. அவ செத்து போய் 10 வருஷம் ஆகுது. ஆனா வாணி கூட அவ டிராவல் பண்ணியிருக்கா. இந்த ஒரு ட்ரெயின் யாரோட கண்ணுக்குமே அவ்வளவு சுலபமா தெரியாது. ஆனா அது வாணியோட கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. வாணி அந்த ட்ரெயின்லயும் ஏறி இருக்கா. இதுல இறந்து போன அந்த 112 பேருமே அந்த ட்ரெயின்ல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ராத்திரி 9:45 மணிக்கு டிராவல் பண்றாங்க. இதுல யாராவது தெரியாம ஏறிட்டாங்க அப்படின்னா அவங்களோட உயிரும் இந்த ட்ரெயின்லயே போயிடும். ஆனா வாணி அதுலேருந்து எப்படியோ தப்பிச்சிட்டா. அதனாலதான் சந்திரா வாணிய மறுபடியும் அந்த ட்ரெயின்ல வர்றதுக்காக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனா வாணிக்கு இந்த ஒரு ரயில் பயணத்தை பத்தி முழுமையா தெரிஞ்சனால இந்த ரயில்ல கடைசி வரைக்கும் அவ ஏறவே இல்லை. மறுபடியும் இந்த ஒரு ரயில் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த வார வெள்ளிக்கிழமை 9:45க்கு இன்னொரு பயணி அந்த ரயில்ல ஏற போறாங்க. அவங்க யாரா இருக்கும்?